ஐ மீன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான கிளாஸ் நீங்கள் அந்த டெஃபினேஷனில் பார்த்துருப்பீங்க, இனோவேஷன். இனோவேஷன் வந்து புதுசாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் இருந்தால் கூட போதும். நான் ரொம்ப அடிக்கடி ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சமீபத்தில் சொல்கிறது வந்து, டீ இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெரிய இந்த இதுவாக மாறுன்ட்டு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ ஒரு டிஸ்ரப்டிவ் ஒரு இதுவாக இண்டஸ்ட்ரியை மாறி இருக்குன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லைங்களா, அந்த தெர்மல் இன்சுலேட்டட் பவுச்சு, அது ரொம்ப வருஷமாக இருக்குது. அதுக்கு வந்துட்டு இப்போ அதை வந்து டீ வந்து பார்சல் பண்ணணும், டெலிவரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒருத்தங்க யோசிச்சுட்டு இன்றைக்கி இத்தனை 1000 கோடி பிஸ்னஸாக அது மாறி போயிருக்கு. ஸோ அதனால் சின்ன சின்ன இனோவேஷன் இருந்தாலே கூட போதும். அது ஏதாவது வழியில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அது என்னவா ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ஒரு சில நேரத்துங்களில் வந்துட்டு 2-3 ஐபிஆரை கூட வாங்கலாம். ஒரு சிலது நான் பார்த்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்குறேன், தப்பான ஐபிஆர்லாம் கூட வாங்கியிருக்காங்க. டிசைன் வாங்க வேண்டியது, காப்பிரைட் வாங்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சும்மா ஒரு அறிமுகம் மாதிரி இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது இனோவேஷன் வந்துட்டு ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். எஃபிஷியன்ட் சொல்யூஷனாக இருக்கலாம், இல்லை காஸ்ட் எஃபெக்டிவ்னஸாக கூட இருக்கலாம். அப்புறம் வந்துட்டு இப்போ இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங், இந்த பேப்பர் போட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜூஸ் வந்துட்டு பேக்டு ஜூஸ் வந்துட்டு அதுவும் ரொம்ப வருஷமாக இருக்குது, அதுவும் இது புதுசு இல்லை. ஆனால் அந்த பேப்பர் போட்டோட டிசைன் பாருங்களேன், அது பார்த்தோன்னே யாருக்காவது ஒருத்தங்க வாங்கணும்னு தோணும். ஸோ அந்த ஒரு பேக்கேஜிங் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதுவுமே வந்துட்டு ஒரு பெரிய முக்கியமான ஸ்டார்ட் அப் அது. அப்புறம் வந்துட்டு இப்போ வேறு இன்வென்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இனோவேஷனுக்கும் இன்வென்ஷனுக்கு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் சொல்யூஷன் இருக்கும். ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அது கமர்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம், என்னென்ன இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கான கண்டுபிடிச்சவங்க சொல்யூஷன் வந்து ஒரு டெக்னிக்கல் சொல்யூஷனாக இருக்கலாம். அது ரொம்ப சிம்பிள் சொல்யூஷனாக கூட இருக்கலாம். நம்ம அது பார்க்கலாம். ஒரு சில நேரத்தில் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணும்போது ஆக்சிடென்டலாக கூட இன்வென்ஷன்ஸ்லாம் வரலாம். டெஃப்லான் கோட்டிங், டெஃப்லான் வந்துட்டு யாரும் வந்து சமையல் பாத்திரத்துக்கு மேலே கோட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கல. அவங்க வேறு ஒன்றுக்காக அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டெஃப்லானுடைய ஒரு யூஸ் இதுவாக மாறி இருக்குது. இதே தான் நீங்கள் அந்த எல்லோ இது பார்த்துருப்பீங்க, அந்த போஸ்ட்-இட்னு சின்னதாக ஒரு செவத்தில் ஒட்டும் இல்லைங்களா, நம்மளுடைய ஆஃபீஸ் ஸ்பேஸில் எல்லா இடத்தையும் நீங்கள் அப்படியே ஒட்டினீங்கன்னா திருப்பி எடுத்துடலாம். அங்கே வந்துட்டு யூ வில் நாட் இந்த கம்மோட ஸ்மட்ஜ் எங்கேயுமே இருக்காது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவுமே அவங்க அதுக்காக கண்டுபிடிக்கலாங்க. வேறு எதுக்கோ கண்டுபிடிக்கும் போது இதனுடைய பர்பஸ் வேறு மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆச்சு, அது ஒரு பெரிய பொருளாக இருந்தது. அடுத்தது நான் நேற்றே வந்துட்டேன் ஆக்சுவலாக, சும்மா அந்த எக்ஸிபிஷன்லாம் பார்க்கலான்ட்டு. இங்கே கொஞ்சம் பேர் கூட தெரிஞ்சிருக்கும். நிறைய நான் ப்ராடக்ட்ஸை நிறைய பேர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் நிறைய பேர் நான் அவங்க டிசைன் அப்ளை பண்ணல, பேட்டர்ன் அப்ளை பண்ணலன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில முடிஞ்சவங்களுக்குலாம் சொன்னேன், நான் இந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க, இந்த ஐடியாவை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, இது நல்ல உண்மையாக நல்லதாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் அதை இது மாதிரி எக்ஸிபிஷன்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணிட்டீங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ரொடெக்ஷனும் வாங்க முடியாது, பேட்டர்னும் வாங்க முடியாது, டிசைனும் வாங்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல். இன்றைக்கி வந்துட்டு முன்னவாது வந்துட்டு 8000 ருபீஸ் இருந்தது அப்ளிகேஷன் ஃபீஸ், இன்றைக்கி 1600 ஆகிடுச்சு. ஸ்டார்ட் அப்புக்கு ப்ரொஃபஷனல் ஃபீ கூட கவர்மெண்ட்டே பே பண்ணிடுது, அந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ அதை இப்போ ஒரு ஏஜென்ட்டு, ஒரு அட்டார்னி யாராவது போய் கண்டுபிடிச்சி பண்ண கூட அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் வெறும் கையில் எழுதி ஆன்லைனில் ஃபைல் பண்ணால் கூட போதும். 12 மாதம் டைம் இருக்குது நம்ம அது சரி பண்ணுறதுக்கு. ஆனால் வந்துட்டு இப்போ நான் சொன்ன பிறகு 2-3 கம்பெனிஸ் வந்து அது எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க நேற்று நான் பார்த்த பிறகு. பட் ஆனால் இது நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு சிலது வந்துட்டு கண்டுபிடிச்ச பிறகு பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணுறது, இல்லை பேப்பரில் மீட்டிங்கில் டிஸ்க்ளோஸ் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் ஏதோ ஒரு மினிமல் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷனாவது நீங்கள் சீக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும். அது ரொம்ப அவசியம். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா வந்துட்டு இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவோம். அந்த ஐடியா காப்பிரைட் வாங்கணும், அந்த ஐடியா வந்துட்டு இது எந்த அப்படின்ட்டு. ஐடியா அப்படியே ஒரு ஐடியா உங்கள் மைண்டில் இருக்குன்னா அது எந்த வகையான ப்ரொடெக்ஷனும் இல்லை, ஐடியாவுக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை. ஐடியா இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது கதைன்னு வச்சுங்களேன், உங்கள் மைண்டில் இருக்கிறது வந்து ஒரு ஐடியா வந்து ஒரு புது கதை, அது நீங்கள் ஒரு ஸ்டோரியாக எழுதுறீங்க, அதுக்கு காப்பிரைட் உங்களுக்கு இருக்குது. இல்லை அந்த உங்ககிட்ட இருக்க ஐடியா வந்துட்டு ஒரு புது பொருள் செய்கிறீங்க, அதுக்கு வந்து ஒரு டிசைன் இருக்கலாம், இல்லை பேட்டர்ன் ரைட் இருக்கலாம். இல்லை ஒரு புது வகையான இப்போ நீங்கள் ஒரு விவசாயத்தில் ஒரு புது வகையை கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு ஒரு ரைட் இருக்குது. ஸோ அந்த ஐடியா வந்துட்டு எதுலையாவது அப்ளை பண்ணணும், எதாவது எக்ஸ்ப்ரெஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அதுக்கு தனி சட்டங்கள் இருக்குது, அதன் மூலமாக தான் இந்த உரிமைகள் நம்ம பெற முடியும். ஐடியாவுக்கு மட்டுமே எந்த ஒரு இதுவும் இல்லை, ப்ரொடெக்ஷனும் இல்லை.